கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. பிலிப்பியர் 1 உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிலிப்பு பட்டணத்தில் உள்ளவர்களை நினைக்கும் போதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே நற்கிரியையை தொடங்கினவர் அதை முடிவு பரியந்தம் நடத்த போதுமானவர் என்று நம்பியிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை துவங்கினவர் இயேசு கிறிஸ்துவே. நம்மிடத்திலே நற்கிரியையை தொடங்கினவர், அபிஷேகத்தை தொடங்கினவர், ரட்சிப்பை தொடங்கினவர் அவராகவே இருக்கிறார். ஆகவே நாம் அதையெல்லாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1:12 நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்று எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை சோதனைகள், வேதனைகள், பலவீனங்கள் வந்தாலும் நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறபடியினாலே நாம் எதையெல்லாம் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்தோமோ நம்மையும் நமக்குள்ளான எல்லாவற்றையும் அதை அவர் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் நிச்சயித்தவரை நம்பியிருப்போமானால் நாமும் தேவனை இடைவிடாமல் ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருப்போம். இங்கே ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவங்கினவர் அவர் தேவனாகவே இருந்தார். ஆகவே தான் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக அங்கே ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்த வார்த்தையை அவன் நிச்சயித்திருந்தான், நம்பியிருந்தான். ஆகவே தான் தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவங்கினவர் முடிவு பரியந்தம் நடத்த அவர் போதுமானவர் என்று நம்பினதினாலே அங்கு தைரியமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதக்காரன் 27 சங்கீதத்திலே சொல்லும் பொழுது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த தாவீது உடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்திருந்தாலும் கர்த்தரை நம்பி இருந்ததினாலே அவன் எதற்கும் பயப்படவில்லை. ஏனென்றால் அந்நாள் வரைக்கும் அவர் தன்னை பாதுகாத்து கொள்ள தன்னை நடத்த போதுமானவர் என்று நம்பியிருந்தான். இங்கு மார்க்கு 6:45 நாம் பார்ப்போமானால் அங்கு இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு சீஷர்களை தமக்கு முன்பாக போகும்படியாக அவர்களை துரிதப்படுத்துகிறார். அக்கறையிலே போகும்படியாக அவர்களை மிகவும் துரிதப்படுத்தி அனுப்பிவிடுகிறார். அனுப்பிவிட்ட பின்பு அவர் ஒரு மலையின் மேலே ஏறுகிறார். எதற்கென்றால் ஜெபம் பண்ணும்படியாக. அங்கு ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது அது சாயங்கால நேரமாகிறது. சீஷர்கள் வைத்து அனுப்பப்பட்ட படகு அங்கு நடுக்கடலிலே பயணித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசுவோ கரையிலே அங்கு தனிமையாக இருந்தார். அவர் கரையிலே இருந்தாலும் தான் கடலுக்குள் அனுப்பின சீஷர்களை குறித்ததான எண்ணம் அவருக்கு இருந்தது. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை அவர் கண்டார் என்று வாசிக்கிறோம். அவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டு அவர் கடந்து போகிறவர் போல காணப்பட்டவர் அங்கு உடனே அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி வார்த்தைகளை கொண்டு திடப்படுத்துகிறார். அவர் படகில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்னும் படகிலே எத்தனை சோதனைகள், வேதனைகள், வருத்தங்கள் வந்தாலும் இயேசு நம்முடைய படகிலே இருக்கும் பொழுது நாம் அமைதியான பயணம் செய்வோம். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்முடைய வழிகளை அறிந்தவராயிருக்கிறார். அவர் நமக்கு எப்படி வழிபட வேண்டும் என்று அங்கு வெளிப்படுகிறாரோ நமக்கு ஏற்றவாறு அவர் வெளிப்பட்டு நம்மை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நம்மிலே காரியங்களை தொடங்கினவர் அதை முடிவு பரிந்த நடத்த போதுமானவர். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்ற வேத வார்த்தையின்படி உம்மை நம்பி இருக்கிறவர்களை வெட்கப்படுத்தாத தேவன் கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.